வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போல்ட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் மேவரிக் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இது மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வருது. ஸோ இந்த சார்ஜிங் கேஸோட மூடி பார்த்தீங்க அப்படின்னா, மூடி வந்து லைட்டாக கிளாஸி லுக்கில் இருக்குது. ஏன்னா உள்ள வந்து லைட்டாக அந்த லைட்லாம் வெளியே தெரிகிற மாதிரி கொஞ்சம் கண்ணாடி மாதிரியான கவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜிங் கேஸில் ரிட்டர்ன் பண்ணிங்க அப்படின்னா, அந்த இயர்பட்ஸில் 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு மாதிரி க்ரீன் கலரில் லைட் எரியும். அது சார்ஜிங் கேஸ் மூடி வெளியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜிங் கேஸோட சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா பளிச்சுன்னு எரியுது. பார்க்குறக்கே ரொம்ப யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு கவரை க்ளோஸ் பண்ணிங்கனாலும் போதும். இந்த க்ரீன் கலர் லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்க்குறக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து டைப் சி போர்டு தான், மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் டைம்லாம் நீங்கள் சார்ஜ் போடும்போது லைட் டர்ன் பண்ணி பார்த்து சார்ஜ் போடணும் அவசியமே இல்லை. டைப் சி கேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் மாட்டிக்கலாம், ஈஸியாக மாட்டிடும். ஸோ பின்னு டேமேஜ் ஆகிற எந்த ஒரு பயமே தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்பு பார்த்தீங்கனாலே நல்லா லுக்காக இருக்கும். காதில் மாட்டினீங்க அப்படின்னாலே பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, குவாட் மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. குவாட் மைக் அப்படின்னா 4 மைக் இருக்கும். லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும். ரைட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும். மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்கனால இது வந்து குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, போல்ட்னு அவங்களோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலும் வரும். இது வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான். ஸோ டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், சவுண்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா சில ஒரு மாதிரி ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் ஷேப் வந்து இப்போ வர எல்லா இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிசைனாக தான் கொடுக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காதிலும் இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ஆங்கிள் டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் எடுத்து காதில் வச்சு மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்க போதும். உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழவே விழாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி குவாட் மைக் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாட் மைக்னா என்னென்னு நான் முதல்ல சொன்னேன். லெஃப்ட் இயர்பட்ஸ் 2 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸ் 2 மைக் இருக்கும். ஸோ கால் பேசுகிறவங்க அப்படின்னா, கால் பேசுகிறவங்க இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல கூட்டமான ஏரியாவில் சவுண்டு அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா, இந்த குவாட் மைக்கில் 2 மைக் வந்து ஒரு மைக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி அதை டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி நல்லா வடிவமைச்சிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கன்செஷன் வந்திருக்கனால, ஸோ நீங்கள் தைரியமாக வெளியே நின்று கால் பேசலாம். எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக கால் பேசலாம். உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 35 மணி நேரம், அதாவது 35 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சடனாக சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு, அப்போ நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸ் சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 120 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதே போல் சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜாக இருக்குது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் எடுத்துக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளிங்க் அண்ட் பேர்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை சார்ஜிங் கேஸ் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணி பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், அடுத்த தடவை உங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட இது வந்து கனெக்ட் ஆகிரும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிளிங்க் அண்ட் பேர்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிறந்த ஆப்ஷனாக தான் இருக்குது.
அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கேமிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளாட்றவங்களாம் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கேமிங் மோடு வந்து 45 மில்லி செகண்ட் வரைக்கும் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடுனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸை யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டிங்க அப்படின்னா, இந்த கேமில் வர சவுண்ட் வந்து உங்கள் இயர்பட்ஸ் வந்து ஒரு 2 செகண்ட் டிலே ஆகி தான் கேட்கும். ஸோ லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த கேமோட சவுண்ட் வந்து உங்கள் காதில் வந்து சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 45 மில்லி செகண்ட் வரைக்கும் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக எவ்வளோ ஹை குவாலிட்டி கேமாக இருந்தாலும் சரி தாராளமாக விளாடலாம். எந்த ஒரு லேகிங்குமே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்லை வெளியே விளாண்டுட்டு இருக்கும்போது சரி, லேசாக மழை பெஞ்சா கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் தைரியமாக இது யூஸ் பண்ணலாம். அதே போல் ஆடியோக்கு அந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டைனமிக் டிரைவராக சூப்பர் பேஸ் பூமெக்ஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக எவ்வளோ பேஸ் வச்சாலும் சரி உங்கள் காது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வலிக்காது. பேஸ் லெவலுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் ஸ்பெஷல் டிரைவர் கொடுத்ததுனால பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா டீசெண்டாக இருக்கிறதுனால பேஸ் லெவலாக இருக்கணும் சரி, ஆடியோ லெவலாக இருக்கணும் சரி, இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10mm டிரைவர் கொடுத்து சிலிக்கான் டிப்பு கொடுத்ததுனால நீங்கள் ஃபுல் சவுண்ட் வைக்காமல் வெறும் பாதி சவுண்ட் வச்சாலே போதும் உங்கள் காதில் நிறைஞ்சாப்பில் சவுண்டு கேட்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸ் புதுசாக வாங்கும்போது உள்ள டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வந்து இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.